இந்தியாவில் சென்னை உள்ளிட்ட நகரங்களில் ஒரு சாமானியர் சொந்த வீடு வாங்க எத்தனை ஆண்டுகள் பணத்தை சேமித்து வைக்க வேண்டும் என்று வரைகளின் மூலம் விளக்குகிறார் செய்தியாளர் லாவண்யா. சொந்த வீடு வாங்குறது அப்படிங்கிறது ஒவ்வொரு சாமானியரின் கனவு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்தியாவில் ஒரு சாமானியரால் எத்தனை ஆண்டுகள் சேமித்து வைத்தால் எந்தெந்த நகரங்களில் வீடு வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சர்வேயை அண்மையில் ஒரு பத்திரிகை நிறுவனம் நடத்தி இருக்கிறது. அதன்படி பார்த்தோம்னா ஒரு தனிநபருடைய செலவு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் பார்த்தோம்னா 22,352 ரூபாயாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒரு குடும்பத்தில் 4 பேர் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் சராசரியாக, அதாவது இது வந்து டாப் 5 richest people in urban cities, அதாவது நகரங்கள்ல இருக்கக்கூடிய டாப் 5% குடும்ப வருமானம் அப்படிங்கிற ஒரு சராசரி ரேட் தான் சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாக்ட் ரேட்டும் கிடையாது. ஒரு குடும்ப வருமானம் அப்படிங்கிறது 89,408 ரூபாயாக, அதாவது அதுவே ஆண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 10,70,000 இருக்கிறது. அப்படி சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஆண்டு சராசரி சேமிப்பு அப்படிங்கிறது 2022-23 ஆண்டின் படி நம்மளுடைய இந்தியாவினுடைய ஜிடிபி சேவிங்ஸ் ரேட் அப்படிங்கிறது 30.2%. அந்த சதவிகிதத்தின் படி சேமிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 3,20,000 ரூபாயை ஒரு குடும்பத்தில் சேமிக்க முடியும் அப்படின்னும், இப்படி சேமிச்சு வந்தா எந்தெந்த நகரங்கள்ல வீடு வாங்குறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல அதிகப்படியாக, அதாவது மும்பை நகரத்துல தான் ஒரு வீடு வாங்குறதுக்கு 109 ஆண்டுகள் சேமிக்க வேண்டி இருக்கிறது இந்த தொகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்தடுத்த இடங்களை பார்த்தோம்னா குருகிராம், புவனேஸ்வர் போன்ற நகரங்கள் இருக்கிறது. 7வது இடத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டின் கேபிட்டலான சென்னை இருக்கிறது. சென்னையில வீடு வாங்குறதுக்கு 34 ஆண்டுகள் சேமிக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னும், அதற்கு அடுத்த இடங்கள்ல பார்த்தோம்னா பெங்களூரு, திருவனந்தபுரம், ஹைதராபாத், சண்டிகர் போன்ற இடங்கள் இருக்கிறது. சண்டிகர் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்பவே ஈஸியா சேமித்து இடம் வாங்கக்கூடிய ஒரு வீடு வாங்கக்கூடிய பட்டியலில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 15 ஆண்டுகள்ல சேமிச்சு வச்சோம் அப்படின்னா சண்டிகர்ல ஒரு வீட்டை வாங்கிடலாம். சரி, எப்படிப்பட்ட மதிப்புமிக்க ஒரு வீட்டை வாங்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா அந்த சர்வேல கிட்டத்தட்ட 1,184 சதுர அடி பரப்பளவு கொண்ட ஒரு வீட்டை தான் இத்தனை ஆண்டுகள்ல, அதாவது மும்பையை உதாரணமா எடுத்துக்கிட்டு சொல்லலாம், 109 ஆண்டுகள் சேமித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3,50,00,000 மதிப்புமிக்க ஒரு வீட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மும்பையில ஒரு சதுர மீட்டருடைய விலை அப்படிங்கிறதே 29,000 தாண்டுகிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதற்கடுத்தபடியில் நம்ம சென்னை, பெங்களூரு எல்லாம் பார்த்தோம்னா சென்னையில 1,13,00,000 ரூபாய் மதிப்புமிக்க ஒரு வீட்டையும், பெங்களூருவில் 1,15,00,000 ரூபாய் மதிப்புமிக்க ஒரு வீட்டையும் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அந்த மாதிரி சேமித்து வைக்கும் போது தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. திருவனந்தபுரத்தில் நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் 26 ஆண்டுகள் சேமித்து வைக்க முடியும் அப்படின்னும், ஹைதராபாத்ல 25 ஆண்டுகள் சேமிப்பு வைத்தால் தான் 89 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீட்டை சராசரியான 5% டாப்ல இருக்கக்கூடிய நகரங்கள்ல வாழக்கூடிய ஒரு குடும்பத்தால வாங்க முடியும் அப்படின்னு அந்த சர்வேல குறிப்பிட்டிருக்கிறாங்க.